எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய 9 பழக்கங்களை பற்றி தாங்க நான் இதை கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ்னே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகிறது. ஆல்ரெடி எப்படி வேக்கப் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 10 நாள் தெரியாமல் ஒரு நாள் தூங்கி அதுக்கப்புறம் வந்து லேட்டாக எந்திரிச்சு அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஃபீலும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் நமக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்போவுமே கிராட்டிடியூடாக இருக்கணும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது இல்லைங்களா? ஏதோ ஒன்று கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக புலம்பிகிட்டே இருப்போம். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் லக்கி இல்லை, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது, இவங்களுக்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கா, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கூட நல்ல விஷயம் வந்து கிடைச்சிருக்காதா? அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும். அப்படி நீங்கள் கிராட்டிடியூடாக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீங்கள் மற்ற விஷயத்துக்காக எனக்கு கிடைக்கல, வரல, போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வர்றது கூட வராமல் தாங்க போகும். டிப் நம்பர் 3, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி அவங்கள ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு அவங்கள எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். மேபி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சிட்டா நெயில் கட் பண்ணுறதோ, ஒரு நெயில் பாலிஷ் இருந்தால் எடுத்து அடிக்கிறதோ, நான் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளையே செல்ஃப் கேர் பண்ணிக்க நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்க தோணும். சரி, ஓகே, நம்ம நிறைய தண்ணி குடிப்போம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வந்து நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். பணத்தையும் தாண்டி நம்மளோட உடம்பை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக அவசியமான ஒன்று. நாம் இருந்தால் அப்படின்னா தான் நம்ம ஃபேமிலியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலே போதும். நம்ம செல்ஃப் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஃபோர்த் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளியர் கோல், அதாவது பர்ஃபெக்ட் கோல். உங்களுக்கு என்ன தேவை, நான் எதுக்காக ஓடணும், நான் எதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டுருப்போம். வேற ஒருத்தங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ராக்ல போகிறது, இல்லை அவங்கள பார்த்து அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஹிட் ஆகிருப்பாங்க. அதே லைஃப் ஸ்டைலில் நம்மளும் வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலேயும் சரி கிடையாது. அது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வழியும் கிடையாது. நமக்கு என்ன வேணும், உங்கள் மனசு என்ன சொல்லுது, நீ என்ன ஆக போகிற, உனக்கு என்னென்னலாம் முக்கியம், உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணுறதையும் தாண்டி ஒரு நோட்டில் நோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கூட உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு இது கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுக்காக தான் ஓடுறாங்கிற ஒரு புரிதல் வந்து வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இதை பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பாதி ப்ரெஷர் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதை நாமளே ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அடுத்தது டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டே இருங்க. அதான் ஃபிஃப்த்து வந்து லேர்ன் எவ்ரிடே. ஏதாவது ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று கூட கற்றுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, கிச்சனோ இல்லை ஆர்கனைசேஷனோ, அல்ல அது மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சிங்கு, இந்த மாதிரி என்ன தெரியுதோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை பற்றி டெய்லியும் ஏதாவது ஒரு சின்ன டிப்பாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து ஊசிய நூலில் மிஷினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேசிக் டிப்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அதை கூட நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெயினில் போனால் தான் கற்றுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? ட்ரெயினில் போகலைனாலும் நமக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சு போகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வந்து போகிறதில்ல. அது ஒரு வேஸ்ட்டான ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தெரியலையா, அதை பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோனில் ஏதாவது செட்டிங்ஸ் தெரியலையா, மற்றவங்கிட்ட கொடுத்து தான் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்களா, அப்போ அதை பற்றி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இப்போல்லாம் நிறைய யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு போட்டாலே வீடியோஸ் வந்து நிறைய வர ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் டெய்லியும் கற்றுக்கோங்க. இது வந்து நம்மளை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட பர்சனலை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நமக்கு நிறையா கஷ்டம் இருக்குங்க. அடிக்க ஒருக்கா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வரும். அந்த அந்த மனசில் இருக்கிற வேதனை வந்து வேறு யாராவதுகிட்ட சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை வேறு யாராவதுகிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது லாங் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அதாவது டிஸ்டன்ஸாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா, அவங்க வந்து அடுத்த டைம் நம்மளை பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி ஆயிரும். அவங்க வந்து நம்மக்கிட்ட நாம் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் சண்டை போட்டால் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்க போகிறோம். ஆனால் அவங்களோட பார்வை வந்து மொத்தமாக வேறையாயிரும். அதனால் வந்து யார்கிட்டையும் வந்து நம்மளோட ப்ரைவசி வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிற மனுஷங்கிட்ட நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன பர்த்டே இருக்கும், அது ஒரு விஷ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பி அவங்களுக்காக ஒரு பே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். 8th வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டிசிப்ளின் வந்து தானாக ஸ்டார்ட் ஆயிரும். ரெகுலராக ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரே முட்டாக வந்து நான் ஒரு நாள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரே நாளில் நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு ஒரே நாளில் செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து டயர்டாகாதீங்க. 5 மினிட்ஸாக 2 மினிட்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாக்கிங் போகணுன்னா 5 மினிட்ஸ் செட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும் வீட்டுக்குள்ளே. அது வந்து உங்களை வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கும். 9வது பார்த்திங்க அப்படின்னா, அந்த நாளில் இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன், இதுக்காக நான் வந்து கிராட்டிடியூடாக இருக்கிறேன், நான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன், அதுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. அதுதான் வந்து உங்களை இன்னுமே வந்து பெட்டர் படுத்தும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ண வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, அது மட்டும் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்களாக ரொம்ப நல்லா இருக்கலாம். கிளியராக இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுதான் நம்மளோட வழி, இதுதான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து கிளியராக இருக்கும். யாரு கூடயும் கம்பேர் பண்ணாமல் இருக்கிற ஒரு லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்கிட்ட கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது பழக்கம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னு கூட சொல்லுங்கள். இது டிப்ஸ் கிடையாது, இது ஒரு பழக்க வழக்கம் தான். இதில் எந்த பழக்க வழக்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.